ஒரு ஆட்டாரு தெரியல தலையா. ஐயோ 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 உருண்டை கரெக்டா. ஸோ இதான் ஸ்பைடரு. இப்போ வந்து மோனோஃபார்ம் லைனில் இப்போ புதுசாக கட்டி கொடுத்துட்ருக்கேன். 2-3 சாம்பிள் அனுப்பிச்சிருக்கேன். இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட் வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, ஸ்பைடர் நிறைய பேர் புரிஞ்சிக்காத ஒரே விஷயம் என்னென்னா, அதிக முள் இருக்குது கையில் குத்துன்றதுக்காக. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இரும்பில் கொடுத்துருந்தேன். அதில் போடலாம், கொஞ்சம் சேஃப்டியாக போடணும். இதில் நீங்கள் பண்ணவே பண்ண தேவை. அதோ இந்த இருக்குல்ல, இதை நல்லா தள்ளி விட்டுருங்க. இதே வச்சுருங்க, அவ்வளோ தூரம் இருக்குது கேப் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து நல்லா உங்கள் கையில் புஷ் பண்ணுங்க. நல்லா புஷ் பண்ணி உருண்டையாக்கிட்டு ஒரு தட்டையாக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த ரோலு கீழே வச்சு இப்படி ஒரு ரோல் அழுத்துங்க. அழுத்திட்டு இப்படி ஒன்று அழுத்துங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்துங்க. ரோல் நல்லா வந்த அப்புறம் கீழ்ப்பகுதி இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா மீன் அடிச்சிடலாம். ஸோ உங்களோட ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே ரவுண்டிங் கரெக்டாக வந்துட்டு ஒன்றுத்துலேயும் கரெக்டாக ஒரு அளவு வச்சு ஒரு அமுத்து அழுத்துங்க. இப்படி அழுத்தணும். இது மாதிரி இது கொஞ்சம் சோம்பேத்தனமாக தான் இருக்கும். பட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரையும் பிடிக்கலாம். மோஸ்ட்லி பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னா லக்கு. சின்ன மீன் அதிகமாக இருக்க தொல்லை இருக்க இடத்துல ஸ்பைடரை யூஸ் பண்ணாதீங்க. பெரிய மீன் நல்லா அடிக்குது, பரவுது, ஆனால் பாப்பாப்லேயும் பஞ்சு குத்தி போகிறதுலையும் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த ஸ்பைடரை அந்த இடத்துல தூக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இதுவாகிடும். மீன் ஈஸியாக லாக் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, அழகாக சரியாச்சு. இதே மேல் பகுதியில் அதே தான். இப்படி நல்லா அமுக்கும். கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் உஷாராக அமுக்குங்க. அதான் முள் இல்லாத பகுதி பார்த்து இப்படி அமுக்கி விடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உருண்டை கரெக்டாக அதுதான். ஸோ கரெக்டாக நல்லா அழுத்திட்டு உங்களுக்கு பிடிச்சா இந்த மணியை பிடிச்சி அடிங்க. இல்லைன்னா இந்த ஓவல் ஷேப் கொடுத்துருக்கேன், இதில் வரல விட்டு அடிங்க. லென்த்தாக இருக்குனால நான் மணியை பிடிச்சி அடிக்க போகிறேன்.
ஓகேவா? ஒரு நிமிஷம். நீர் மாட்டேங்குதா? நீர் முன்னாடி பாருங்க, நீர் முன்னாடி இல்ல அது ரெண்டுத்துக்கு முன்னாடி இது இருந்துச்சு. என்ன தெரியலையா? ஹை வா மாடு வா. எவ்வளவு பெருசு வேணுமா? தபாய் அஜித் எதுவும் குத்துரு. போட்டோ எடுக்கவா? ஒரு நிமிஷம் ப்ரோ, கீழே நங்கருங்க பார்த்துக்க. பின்னாடி 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 அந்த பக்கம் அந்த பக்கம் இல்ல இல்ல எடுத்துன்னு நகரேன். இந்த பக்கம் அடிக்குது. கட்லாவா?
நெட்டி எத்தனை வரல? நெட்டி எத்தனை வரலையா? கிராஸ் ஏற்றுறேங்க. கை போட்டு ப்ரோ, இல்லாட்டி ஸ்பைட்டு போட்டுருக்கீங்களா? தள்ளுங்க நீங்க தள்ளுங்க ப்ரோ. ஒரே ஊக்கு. இருங்கலாம் போஸ்ட் போகிறேன். ஃபோட்டோ எடுத்துறேன். ஓகேவா? கட்லாவா இருக்கு ப்ரோ. கட்லாவா தேலி இப்படி தானே பண்ணிச்சு நேற்று. அது இது போய் இடிக்குது மணி. இதுதான் மணி. அதை விடு. தேலிண்ணே. தேலி தான். தேலி தான் எனக்கு தெரியும் நல்லாவே. அது வாயை வச்சாலே உருப்படாது. தேலி தான். ஆட்டுறாரே தெரில தலையா. கபூர். ஐயோ ஐயோ ஐயோ. இது மாட்டிக்கிது. நானாச்சும் அது மாதிரி பிடி. அதை எடுத்து விடு. உள்ள எடுத்துட்டியா? ஏத்துறேன்.